வணக்கம். இன்றைய 24 மணித்தியாலங்களின் முக்கிய செய்திகளை தொகுக்கின்றது ஒற்றன். ஹெட்லைன் ஃபர்ஸ்ட். ஜெனீவாவில் 43 நாடுகள் ஆதரவு. அனைத்துலக பொறிமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்த இலங்கை. ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்கள் ரத்து தொடர்பில் உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு. பெக்கோ சமனின் மனைவி தொடர்பில் நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு. மின்சார கட்டணம் அதிகரிக்க இலங்கை மின்சார சபை முன்மொழிவு. ஒரே நாளில் 2 தடவைகள் வெளியேறிய தங்கம். நேபாளத்தில் அரசாங்கத்திற்கு எதிராக வெடித்த போராட்டம். பதவி விலகிய ஜனாதிபதி மற்றும் பிரதமர். கத்தார் ஹமாஸ் தலைமையை இலக்கு வைத்த இஸ்ரேல். பலர் உயிரிழப்பு. தொடர்ச்சியான செய்திகளை தெரிந்து கொள்ள ஒற்றன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஜெனீவாவில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது அமர்வில் இலங்கைக்கு சுமார் 43 நாடுகள் திறந்த ஆதரவு தெரிவித்துள்ளதாக வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகம் அறிவித்துள்ளது. இவற்றில் பக்ரைன், குவைத், ஓமான், கவுத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், எத்தியோப்பியா, கோட்டி, ஐவோர், பிலிப்பைன்ஸ், ஜப்பான், லாவோஸ், தாய்லாந்து, கொரியா, ஜனநாயக மக்கள் குடியரசு, எரித்ரியா, ஈரான், நேபாள், இந்தியா, ஜிம்பாவே, வியட்நாம், சீனா, அஜர்பைஜான், இந்தோனேஷியா, துருக்கி, பெலார்ஸ், எகிப்து, வெனிசுலா, மாலைதீவுகள், கியூபா, தெற்கு சூடான், ரஷ்யா, புருண்டி ஆகிய நாடுகள் அடங்குகின்றன. இந்நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் இலங்கையின் தொடர்ச்சியான ஈடுபாட்டையும் சட்டமன்ற திருத்தங்கள் உட்பட நாட்டில் ஏற்பட்ட முன்னேற்றத்தையும் பாராட்டியதாக அமைச்சக அறிக்கை குறிப்பிட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரின் இலங்கை விஜயத்தையும் நாட்டின் உறுதியான ஒத்துழைப்பின் அடையாளமாக வரவேற்றுள்ள நிலையில் வளக்குறைபாடுகள் காரணமாக பேரவையில் உள்ள முக்கிய பணிகள் பாதிக்கப்படலாம் என்பதையும், இந்நிலையில் இலங்கைக்கு எதிராக வெளியுறவு பொறிமுறைகளுக்கு வளங்களை ஒதுக்குவது நியாயமல்ல என்பதையும் இந்நாடுகள் சுட்டிக்காட்டியுள்ளன. வெளிப்புறமாக திணிக்கப்படும் கண்காணிப்பு செயல்முறைகள் பேரவையில் பாகுபாடு, அரசியல் மயமாக்கல் மற்றும் இரட்டை தரநிலைகளை உருவாக்கக்கூடும் என்ற அச்சத்தையும் தெரிவித்துள்ளன. மேலும் மனித உரிமைகளை காக்கவும் மேம்படுத்தவும் நாடுகளுக்கிடையே ஆக்கப்பூர்வ உரையாடல் மற்றும் ஒத்துழைப்பே சரியான வழி என்றும் அந்நாடுகள் மேலும் ஐக்கிய நாடுகள் சபையின் ஜெனீவா மனித உரிமை பேரவையில் நேற்றைய தினம் இலங்கை தொடர்பான அறிக்கையிடலை மனித உரிமை ஆணையாளர் வோல்ட்ராக்கரும் இலங்கையின் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத்தும் வாய்மொழி மூலமாக முன்வைத்திருந்தனர். ஜெனீவா நேரப்படி நேற்றைய தினம் மதியம் இலங்கை தொடர்பான அறிக்கையிடல்கள் வந்திருந்தன. முதலில் ஆணையாளர் வோல்கர் டக்கர் இலங்கை தொடர்பான அறிக்கையிடலை மேற்கொண்டிருந்தார். அவர் தனது உரையின் போது இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்களுக்கு பொறுப்பு கூறப்படுவதற்கு உறுப்பு நாடுகள் பங்களிப்பை வழங்க வேண்டும் எனவும், செம்மணி புதைக்குழி உட்பட விசாரணைகள் மற்றும் போர்க்குற்றங்கள் குறித்த விசாரணைகளுக்கு அனைத்துலக பொறிமுறைக்கு அனுமதிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்திருந்தார். செம்மணி புதைக்குழி குறித்த அறிக்கையிடலை ஆணையாளர் செய்தபோது செம்மணி என்ற பதத்தை சரியாக உச்சரிப்பதில் அவர் ஆரம்பத்தில் சிரமப்பட்டிருந்ததோடு இன்னும் ஒரு முக்கியமான விடயமாக மலையக மக்கள் என்ற தமிழ் பதத்தை நேரடியாக பயன்படுத்தியும் இருந்தார். இந்த நிலையில் ஆணையாளர் வோல்கர் டக்கரின் உரைக்கு பின்னர் உரையாற்றிய இலங்கையின் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் அனைத்துலக விசாரணை பொறிமுறை மற்றும் வெளித்தலையீடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். அத்துடன் தமது அரசாங்கம் நல்லிணக்க நகர்வுகளை செய்து வருவதால் வெளியக தலையீடுகள் தேவையில்லை எனவும், அவ்வாறான தலையீடுகள் உள்ளக நல்லிணக்க முயற்சிகளை பாதிக்கும் எனவும் குறிப்பிட்டிருந்தார். பண மோசடி வழக்கு தொடர்பாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை ரத்து செய்வதற்கான சட்டமூலத்தில் எந்தவொரு குற்றப்புலனாய்வு அரசியலமைப்பின் எந்தவொரு விதிகளுக்கும் முரணானது என உயர்நீதிமன்றம் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சபை அமர்வில் ஆரம்பத்தில் சபாநாயகர் வாக்குமூலம் பதிவு செய்வது உயர்நீதிமன்றத்தில் வியாக்கியாற்ற புலனாய்வு திணைக்களம் நேற்று நீதிமன்றத்தில் குறித்த சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் சாதாரண பெரும்பான்மை கொள்முறை தலைமைக்கு நீதிவான் உயர்நீதிமன்றம் போதற்காக குற்றநாயகர் திணைக்கள அதிகாரிகள் சந்தேக நபரிடமிருந்து எதிர்வரும் வரப்பிரசாதங்களை ரத்து செய்ய வசதி செய்து தருமாறும் அதிகாரிகளுக்கு இன்றைய தினம் நடாத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழுவில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்றம் தொடர்பான திணைக்களம் அறிவித்துள்ளது. அதற்கமைய இன்றைய தினம் முற்பகல் 11:30 முதல் பிற்பகல் 3:30 மணி வரையான காலப்பகுதியில் குறித்த விவாதத்தை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது.
பண மோசடி வழக்கு தொடர்பாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பேக்கோ சமனின் மனைவியிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்ய குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பேக்கோ சமனின் மனைவி ஷாதிகா லாக்ஷானியிடம் வாக்குமூலம் பதிவு செய்வது அவசியம் என குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தது. முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த கொழும்பு தலைமையக நீதவான் அசங்க எஸ் போதரகம குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் சந்தேக நபரிடமிருந்து எதிர்வரும் திங்கட்கிழமை வாக்குமூலம் பதிவு செய்ய வசதி செய்து தருமாறும் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருந்தார். 2025 ஆண்டின் இறுதி காலாண்டுக்கான மின்சார கட்டண திருத்த முன்மொழிவை இலங்கை மின்சார சபை சமர்ப்பித்துள்ளது. இதன்படி மின்சார கட்டணத்தை 6.8% அதிகரிப்பதற்கு இலங்கை மின்சார சபை முன்மொழிந்துள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அத்துடன் இது தொடர்பான வாய்மொழி மூல பொது ஆலோசனைகள் பெறும் நடவடிக்கையினை எதிர்வரும் 18ஆம் தேதி ஆரம்பிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இதன்படி எழுத்துப்பூர்வ சமர்ப்பிப்புகளை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதிக்கு முன்னதாக முன்வைக்க முடியும் எனவும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. நேற்றைய தங்க விலையில் 2 தடவைகள் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. நேற்று மதியம் 1:30க்கு பின்னர் 24 கேரட் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 2000 ரூபாவால் அதிகரித்துள்ளது. நேற்று மாத்திரம் தங்க விலை 7000 ரூபாவால் அதிகரித்திருந்தது. தற்பொழுது 3 லட்சம் ரூபாவாக விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக கொழும்பு செட்டியார் தெரு தங்க நகை வியாபாரிகள் சங்கத்தினர் தெரிவித்திருந்தனர். கொழும்பு செட்டியார் தெருவின் தற்போதைய தங்க நிலவரப்படி 24 கேரட் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 3 லட்சம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது. 22 கேரட் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 2,77,500 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது. இதன்படி 24 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 37,500 ரூபாவாகவும் 22 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 34,688 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது. நேபாளத்தில் அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டங்கள் வலுப்பெற்றதை அடுத்து அந்நாட்டின் ஜனாதிபதி ராம்சந்திர பௌடல் பதவி விலகியுள்ளார். முன்னதாக பிரதமர் அலுவலகத்தை நூற்றுக்கணக்கான ஆர்ப்பாட்டக்காரர்கள் முற்றுகையிட்டதை தொடர்ந்து நேபாள பிரதமர் KP சர்மா ஒலியும் பதவி விலகினார். அவர் பதவி விலகிய சில மணி நேரங்களுக்கு பின்னர் ஜனாதிபதி ராம்சந்திர பௌடலும் பதவி விலகியுள்ளார். இதேவேளை ஊழல் செய்த நேபாள நிதியமைச்சர் மக்களால் அழைத்துச் செல்லப்படும் காட்சியும் சமூக ஊடகங்களில் பரவியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கத்தார் தலைநகரான டோஹாவில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவங்கள் ஹமாஸ் தலைமை மற்றும் அதன் மூத்த அதிகாரிகளை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட கொலை முயற்சி தாக்குதல் என இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் சுமார் 15 இஸ்ரேலிய போர் விமானங்கள் கத்தார் டோஹாவில் ஹமாஸ் தலைமைகளை இலக்கு வைத்து மேற்கொண்ட குண்டு தாக்குதலில் இதுவரை சிலருடைய சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. கலீல் அல்ஹியாவின் அலுவலக தலைவர் மற்றும் கலீல் அல்ஹியாவின் தோழர்களில் 3 கலீல் அல்ஹியாவின் மகன் ஹமால் அல்ஹியா ஆகியோருடைய சடலங்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளது. ஏனைய விவரங்கள் வெளியிடப்படாத நிலையில் அல் அரேபியா மற்றும் அல் ஹதாத் போன்ற ஊடகங்களின் அறிக்கையில் ஹமாஸ் தலைவர் கொல்லப்பட்டதாக தெரிவித்துள்ள போதிலும் ஹமாஸ் பேச்சாளர் ஒருவர் அதனை மறுத்துள்ளார். இஸ்ரேலிய கொலை முயற்சியிலிருந்து கலீல் அல் ஹையா உயிர் தப்பியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் ஒரு முக்கிய மத்தியஸ்தராக உள்ள கட்டாரில் இஸ்ரேல் இவ்வாறான தாக்குதல் நடத்துவது இதுவே முதல் முறையாகும். இஸ்ரேல் காசா, லெபனான், ஏமன் மற்றும் சிரியா மீது குண்டு வீசி வருவதுடன் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள பாலஸ்தீனத்திலும் தினசரி தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. தாக்குதல்களுக்கு உள்ளான தலைமை உறுப்பினர்கள் பல ஆண்டுகளாக பயங்கரவாத அமைப்பின் நடவடிக்கைகளுக்கு தலைமை தாங்கியுள்ளனர். மேலும் அக்டோபர் 7 படுகொலை மற்றும் இஸ்ரேல் அரசுக்கு எதிரான போரை நடத்துவதற்கு இவர்கள் நேரடியாக பொறுப்பானவர்கள் என்றும் இஸ்ரேலிய ராணுவம் விடுத்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தாக்குதலுக்கு முன்னர் துல்லியமான ஆயுதங்கள் மற்றும் கூடுதல் புலனாய்வு தகவல்களின் பயன்பாடு உட்பட சம்பந்தப்படாத நபர்களுக்கு ஏற்படும் பாதிப்பை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் கட்டாருக்கு ஆதரவாக தங்கள் பலம் அனைத்தையும் பயன்படுத்துவோம் எனவும் தங்கள் ஆதரவாக இருப்போம் எனவும் சவுதி அரேபிய மன்னர் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியான செய்திகளை தெரிந்து கொள்ள ஒற்றன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.